குட் மார்னிங். நீங்கள் நன்றாக இருப்பதற்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன். பழைய ஏற்பாட்டிலே தேவ மக்கள் தேவன் செய்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் அடைந்த வெற்றிகளையும் அவர்களுக்கு நினைப்பூட்டும்படியாக ஆங்காங்கே கற்களை நட்டி பயன்படுத்தினார்கள், பலிபீடங்களை கட்டி வழிபட்டார்கள். இன்று நாமும் தேவன் நமக்கு செய்த வெற்றிகளின் மீது கவனம் செலுத்தும்படி நினைப்பூட்டப்பட வேண்டும். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பின்னடைவுகள் காணப்படலாம். ஆனால் உங்களுடைய தோல்விகளையும் பின்னடைவுகளையும் மட்டுமே நீங்கள் தியானித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், அது உங்களுடைய அத்தியாவசியமான ஆற்றலை உறிஞ்சி தின்று உங்களை மெலிஞ்சி போக வைக்கும். தேவையில்லாதவைகளை தலைக்குள்ள நுழைத்து உங்களுடைய தைரியத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அது திருடிவிடும். மாறாக தேவன் செய்த நன்மைகளை மற்றும் வெற்றிகள் மீது நீங்கள் கவனத்தை பதிப்பீர்கள் என்றால் அது நிச்சயமாகவே உங்களுடைய பலத்தை, தைரியத்தை, நம்பிக்கை கட்டி எழுப்பும். உங்களுடைய விசுவாசத்திற்கு ஊட்டம் அளிக்க தேவனை துதிப்பதற்கான காரணத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். எனவே உங்களுடைய வெற்றிகள் மீது கவனம் செலுத்தும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நன்மையான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து நச்சின்னு உங்களுக்கு வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தடுமாற மாட்டீர்கள், புலம்ப மாட்டீர்கள், தேவையில்லாத பாரத்தை சுமக்க மாட்டீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுமையை விலக்குகிற நாள், இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குகிற நாள், இந்த நாள் உங்களுடைய பலத்தை உறிஞ்சி தின்ன தீமைகளை உங்களை விட்டு விலக்குகிற நாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் ஆசீர்வாதமான நாள். நாளைக்கு சந்திப்போமா? God bless you.